ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயா முனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतरसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। अचतुर्वदनोर्ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர்வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே திருக்கோளூரே ஊர் திருக்கோளூரே புகுமூர் திருக்கோளூரே இளமான் புகுமூர் திருக்கோளூரே என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே வைத்தமாநிதியாம் மதுசூதனனை அலற்றி கொத்தலர் பொழில் சூழ் குருகூர் ஷடகோபன் சொன்ன 10 நூற்றுள் 10 அவன் சேர்த்திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்துரைப்பார் திகழ் பொன் உலகாழ்வாரே. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் சிறந்ததாக கொண்டாடப்படக்கூடிய இந்த மார்கசீர்ஷமான மார்கழி மாதத்தில் 3 நாட்கள் நம் கர்ண பரம்பரையில் எட்டியவரை ஒரு சிறந்ததாக ஞானத்தோடு திகழ்ந்த ஒரு பெண்மணியின் சரித்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திகர்களுடைய ஒரு ஆசை, ஆக்ஞை. 1000 வருடங்களுக்கு முன்பு இதே தமிழகத்தில் தோன்றிய ஒரு பெரிய வள்ளல் மகான் சுவாமி ராமானுஜர். அந்த பாஷ்யக்காரர் சனாதன தர்மத்தில் இருந்தபடியே அனைத்து சாதி மக்களையும் இணைக்க வேண்டும் என்று போராடிய நல்லெண்ணத்தோடு அந்த தர்மத்துக்குள்ளே இருந்து சாஸ்திரத்தை அவலம்பித்து போராடிய மகான். அந்த சுவாமி தன்னுடைய வாழ்நாளில் கிரந்த நிர்மாணம் பல செய்தார். அதில் ஒரு பிரசித்தமான 9 கிரந்தங்கள் நவரத்னங்கள் என்று கொண்டாடப்படக்கூடியவை. ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த தீபம், சாரம், 3 கத்தியங்கள், அதுதான் சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், நித்தியம் என்று 9 கிரந்தங்கள் கொண்டாடினார் சுவாமி ராமானுஜர். இவ்வளவு கிரந்தங்கள் செய்தருளினாலும் இவ்வளவு ஞானஸ்தராக இருந்த போதிலும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். அந்த எளிமைக்கு எடுத்துக்காட்டாய் பல்வேறு திவ்யதேசங்கள் தோறும் சென்று பகவானை அனுபவிப்பர். அவர் சேவிக்காத திவ்யதேசமே இல்லை. ஆசேது ஹிமாச்சலம் பாத யாத்திரையாக சென்று முக்திநாத் வரை சென்று பெருமாளை அனுபவித்தார்.
அப்படி நம் பொருணை என்கின்ற தாமிரபரணி பாயக்கூடிய ஒரு உயர்ந்த ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் ஏராளம். அதில் ஒரு கோஷ்டி ஆக இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களுக்கு நவத்திருப்பதிகள் என்று பெயர். அந்த நவத்திருப்பதிகளில் பகவான் கிடந்த கோலத்தில் சேவை சாதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த திவ்ய தேசம் திருக்கோளூர். இந்த திருக்கோளூருக்கு என்ன ஒரு பெருமைன்னா, இது ஒரு ஆழ்வாரை பிறப்பித்த ஊர். ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் இருக்கார், ரொம்ப நன்னா பாடுவார். மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பாட வராது, சொல்லிட்டு போயிடுவார். திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே, அவர் பாடுவார். நீங்கள் கல்யாணின்னா கல்யாணியில் பாடுவார், மோகனம்னா மோகனத்தில் பாடுவார், இனிமையாக பாடுவார், சுவையோடு பாடுவார். யார் அவர்? மதுர கவி இல்லையா? பாக்கி ஆழ்வார்கள்லாம் மதுரன்னு போடுறோமோ, பெரிய ஆழ்வாரும் பாடியிருக்கார் பாவம். ஆனால் மதுர கவி ஆழ்வார் அப்படியே கிளி கொஞ்சரா மாதிரி, குயில் கொஞ்சரா மாதிரி பாடுவார். அப்போ பகவான் பார்த்தார், சிறந்ததாக பாடக்கூடிய இந்த ஆழ்வாரின் வாக்கில் ஒரு உயர்ந்த விஷயம் வர வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஆழ்வார் மட்டும் பெருமாளை பாடலை, பெருமாளை அனுபவித்த நம்மாழ்வாரை பாடிட்டு போயிட்டார். சனாதன தர்மத்தில் ஆச்சாரியனை பாடினாலும் அது சாட்சாத்து பெருமாளை பாடினதற்கு சமம். அந்த ஆச்சாரியனான நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடிவாரத்தில் இருந்து பல கிரந்தங்களை அவர் சொல்ல சொல்ல இவர் எழுதினார். நம்மாழ்வார் சொல்லுவார், இவர் எழுதுவார். இவர் கேள்வி கேட்பார், அவர் பதில் சொல்வார். இவர் கேள்வி கேட்டவர் பதில் சொல்லி அவர் அனுபவஜனிதமாக சொன்ன ஈரச் சொற்களுக்குத்தான் திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி என்று பெயர். அந்த நம்மாழ்வாரின் புகழை இவர் பாடினார். தேசிகன் அதை தெரிவிக்கிறார். இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் இராகம் மாற்றில் தன்பற்றில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்றக் காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே என்று கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கின்ற பிரபந்தம் முழுக்க ஆச்சாரிய பக்தியை காண்பித்தார் மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாரை பிறப்பித்த ஊர் திருக்கோளூர். அந்த உயர்ந்த திருக்கோளூர் என்கின்ற தேசத்தில் அவதரித்த சுவாமி மதுரகவி ஆழ்வார். அந்த ஊரில் எத்தனையோ மகான்கள் வசித்து வந்தார்கள். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய மதுரகவி ஆழ்வாருடைய டைம் லைனே வேற. அந்த மதுரகவி ஆழ்வாரை பிறப்பித்த திருக்கோளூரில் வசித்து வந்த மகான்கள் ஏராளம். அந்த அக்ரஹாரத்தில் ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கார். ராமானுஜர் ஆசேது ஹிமாச்சலம் ஒவ்வொரு திவ்ய தேசமாக சென்று நடந்து சென்றவர் இந்த திவ்ய தேசத்துக்கும் போயிருக்கார். எதேச்சியா இவர் இந்த திவ்ய தேசத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதும் அந்த சிறு பெண் பிள்ளை அழுதுண்டு போகிறதும் ஒரே சமயமாக போயிடுது. இவர் காலடி எடுத்து வைக்கிறார், அந்த பெண் பிள்ளை அழுதுன்னு போகிறார். அப்போ ஒரு வார்த்தை இவர் கேட்டார். ஆழ்வாருடைய வாக்கு நாக்கில் இருக்கு. திண்ணம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. புகும் ஊர்னா பெரிய வாச்சான் பிள்ளை என்னன்னு கேட்டார். போகிற ஊர். புகும் ஊர்னா நம்ம எந்த ஊருக்குள்ளே நுழையிறோமோ அதுக்கு புகும் ஊர். அது என்ன சார் பெரிய விஷயமானா, எந்த ஊருக்கு போனால் திரும்பி வரமாட்டோமோ அதுக்கு புகுமூர்னு பேர். வைகுண்டத்துக்கு புகுமூர். ஒருவேளை நம்ம வைகுண்டம் போகிறோன்னு வச்சுங்கோ, நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? வைகுண்டத்துக்கு போகிறோன்னா திரும்பி வருதல் கிடையாது. அது ஒத்த வழி பாதை. நசபுனராவர்த்ததே நசபுனரஹா ஆவர்த்ததே. திரும்பி வருதல் கிடையாது. அந்த வைகுண்டத்துக்கு சமானமான ஊரம் திருக்கோளூர். ஏன்னா திருக்கோளூருக்குள்ளே நீங்கள் ஒரு தடவை நுழைஞ்சு பெருமாள் வைத்தமாநதியை சேவிச்சுட்டேன்னா வெளியிலேயே வரமாட்டேள். அதனால் அந்த பெண் பிள்ளை, அழும் பெண் பிள்ளையை பார்த்து ராமானுஜர் கேட்டார், எமக்கு புகும் ஊர், நான் எந்த ஊருக்குள்ளே போனால் திரும்பி வரமாட்டேன்னு நினச்சுண்டு போகிறேனோ உமக்கு போகும் ஊராயித்தே, நீ போகிற ஊராக போயிடுத்தே, அழுதுண்டு போகிற ஊராக போயிடுத்தேன்னு கேட்டார். அந்த பெண் பிள்ளை 81 காரணங்கள் சொல்கிறா, இந்த ஊரில் வசிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. அந்த 81 காரணங்களின் தொகுப்பு அவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் ரகசியம்னு பேர். ரகசியம்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரட்டுன்னு நினைக்காதீங்க. அது சீக்கிரட்டாக இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? அது ஏதோ ரகசியமாக சொல்லியிருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? ரகசியம்னு சொன்னால் அந்த இடத்துல இதை ஆரேனும் விரித்துரைத்தால் நன்னா இருக்கும். அவள் சூத்திரங்களாக சொல்லியிருக்கா. கை இரண்டும் விட்டேனோ திரௌபதியை போலே. இப்போ நமக்கு திரௌபதி தெரியும், கையை தெரியும். திரௌபதி கை எப்போ விட்டால் நமக்கு தெரியாது. அதுதான் இப்போ ரகசியம்னா என்னென்னா, திரௌபதியே தெரியும், கையை தெரியும். கை இரண்டும் விட்டேனோ திரௌபதியை போலேன்னா திரௌபதி எப்போ 2 கையை விட்டா.
அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே. அக்ரூரரை தெரியும், ஒருத்தரை கூட்டுன்னு வருது அப்படிங்கிற ப்ராசஸ் தெரியும். அக்ரூரை எப்போ கூட்டுன்னு வரேன்னு சொன்னார் அது நமக்கு தெரியாது. அப்படி அந்த பெண் பிள்ளை கோர்த்து கொண்டே வந்து 81 காரணங்கள் சொல்ல இந்த தொகுப்புக்கு இப்போ ஒரு கடைசியாக ஒரு 20-25 வருஷத்தில் ரொம்பவே பிரசித்தி ஆகிடுது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியங்களை பல மகான்கள், உபன்யாசக்காரர்கள், அதிகாரிகள் சொல்லின்னு வந்திருக்கா. இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் அடியேன் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவள் வந்து கலந்து சொல்லியிருக்கா. ராமாயணம் ஒரு வார்த்தை, பாகவதம் ஒரு வார்த்தை, ஆழ்வார் ஒரு வார்த்தை, ஆச்சாரியன் ஒரு வார்த்தை, திரும்பி ராமாயணத்து ஒரு வார்த்தை, பாகவதம் ஒரு வார்த்தை, ஒரு கலந்து இருக்கு. அடியேனுக்கு ரொம்ப டைம் இருக்குது, பொழுது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணேன், ஒரு நாள் உட்காந்துட்டு ராமாயண சம்பந்தமான ரகசியங்களெல்லாம் ஒரு பக்கெட்டில் தள்ளினேன், பாகவத மகாபாரத சம்பந்தமான விஷயங்களை இன்னொரு பக்கெட், ஆச்சாரியர்களுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடியதை இன்னொரு பக்கெட், பின்னாடி வந்த பக்தர்களுக்கு விஷயமாக இருக்கக்கூடியதை இன்னொரு பக்கெட், இப்படி தள்ளி வச்சா சொல்லுவதற்கு ஒரு கிரமமாக இருக்கும் என்கின்ற ஒரு அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டியது. அதில் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்களுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய 11 ரகசியங்கள், 11 வாக்குகளை திருவான்மியூரில் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 16 வாக்கியங்கள் ஆச்சாரியர்களை சம்பந்தப்பட்டு இருக்கு. அதுவும் ராமானுஜருக்கு முன்பும் பின்பும் இருந்த ஆச்சாரியர்களை சம்பந்தப்பட்டு இருக்குன்னு பார்த்தசாரதி சுவாமி சபால சொன்னேன். விஞ்சி இருக்கக்கூடிய 54ல் நேற்றைய தினம் 20 வாக்கியங்கள் சொன்னேன். ஏன்னா பல பேர் நேற்று வந்திருப்பேள், பல பேர் இன்னைக்கு வர முடிய இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன வார்த்தைகளுங்கிறத ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நீங்கள் நான் சொல்ல உங்களுக்கு ஞாபகம் வரும். நேற்று 6:05க்கு ஆரம்பித்தேன். இப்போ உங்களுக்கு முதல் ரகசியம் சொல்ல 6:05, ஓஹோ, ரெண்டாவது வந்து 6:15க்கு சொன்னார், இது 6:25க்கு சொன்னார், 6:27, 6:32, 6:37 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே வருவேள். உங்களுக்கு ஞாபக சக்தி கேட்கணுமா? அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரரை போலே, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே, அக்கரைக்கே விட்டேனோ குஹப்பெருமாளை போலே, வைத்த விடத்து இருந்தேனோ பரதரை போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே, வழி அடிமை செய்தேனோ இலக்குவனை போலே, ஆயுதங்கள் நீந்தேனோ அகஸ்தியரை போலே, அரக்கனுடன் பொருந்தேனோ பெரிய உடையாரை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, இனியது என்றே வைத்தேனோ சபரியை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திருஜடையை போலே, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே, இக்கரைக்கே செற்றேனோ விபீஷணனை போலே, அனுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மந்தோதரியை போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகிரை போலே. ஞாபகம் வந்துடுத்தா? வந்திருக்கணும், ஏன்னா திரும்பி சொல்லிட்டு இருக்க முடியாது இதை. இப்போ அடுத்தது பாகவத சம்பந்தமான ரகசியங்களை அந்த பெண் பிள்ளை சொல்ல அதை அனுபவிக்க போகிறோம். முதல் வார்த்தை சொல்கிறா அந்த பெண், தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. அதாவது கௌசல்யாவானவளும் கர்ப்பம் தரித்தாள். அதை நம்ம பூர்வர்கள்லாம் ரொம்ப அழகாக அனுபவித்து சொல்கிறா. அதை கம்பர் அனுபவிக்க, ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் புதிந்து அருமறைக்கு மறை அருமவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழுள் காட்டும் சோதியை திருவுரப்பெயர்ந்தனள் திறம்கொள் கோசலைன்னு ஒரு பாடல்ல கம்பர் ரொம்ப அழகாக விரித்துரைத்து சொல்கின்றார். அதாவது கௌசல்யாவானவள் சர்வலோகேஸ்வரனான பெருமாளை தன் கர்ப்பத்தில் எப்படி தாங்கினாள் அது சொல்றார். ஆனால் இதுக்கும் மேலே விவரணை இல்லை ராமாயணத்தில். இதுவும் வால்மீகி ராமாயணத்தில் சுத்தமாகவே இல்லை.
கம்பராவது கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஓரிரண்டு பாடல் சொல்லியிருக்கார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை. அந்த தேவகி எப்படி பெருமாளை தரித்தாள், தரிப்பதற்கு பூர்வம் எத்துணை குழந்தைகளை இழந்தாள், 7வது குழந்தையை இழந்ததாக எப்படி சொல்லி அந்த கர்ப்பத்தை ரோஹிணியின் கர்ப்பத்துக்கு செலுத்தினார்கள். கிட்டத்தட்ட நாட் எக்ஸாக்ட்லி எம்ப்ராயானிக் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு இப்போ பண்ணுறோம் பாருங்க, அந்த மாதிரி அப்படின்னு பல பல விஷயங்களை எடுத்து சொல்லி 8வது முறையாக கர்ப்பம் தரித்தாள் தேவகி. அந்த கர்ப்பம் தரிக்கும் போது அதில் நம் குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாட்டி அவளுக்கு பெரியவாளெல்லாம் நீங்கள் கேட்டேன்னாலே சொல்லுவாள், 4-5 குழந்தைகளை ஈண்டெடுத்த தாயான பிறகும் ஒவ்வொரு கர்ப்ப வேளையில், இப்போ ஃபஸ்ட்டு சைல்டை கர்ப்பத்தில் தாங்கும்போது ஒரு அனுபவம் இருக்கும், 2வது கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு அனுபவம் இருக்கும், அந்த குழந்தை பிற்காலத்தில் எப்படி இருக்கோங்கிற ஏற்ற மாதிரி அனுபவம் இருக்கும். அதெல்லாம் ஒரு தாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். கிருஷ்ணரை சுமக்கும் போது, சர்வலோகேஸ்வரன் பரமாத்மாவை சுமக்கும் போது தேவகியானவள் எப்படி அனுபவம் கொண்டாள் அப்படிங்கிறத சுவாமி வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியன் யாதவாபியுதயம் அப்படிங்கிற கிரந்தத்தில் கிட்டத்தட்ட 60 ஸ்லோகங்கள் எடுத்து சொல்றார். அவ எப்படி கர்ப்பம் தரிச்சா, என்ன அனுபவம் கொண்டாள். சேஷேஷயானாம் கருடேன யாந்திம் பத்மே நிஷண்ணாம் அதிரத்ன பீடம். அழகான ஸ்லோகம். எத்தனை தடவை நான் சொன்னாலும் ஒரு தடவையும் ஒரு அனுபவம். அதாவது சேஷேஷயானாம் கருடேன யாந்திம், அதாவது தேவகி ஒரு சின்ன ஜெயிலில் இருக்கா. அந்த ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பத்ராச்சல ராமதாஸ் குல்குந்தா கொட்டையில் தானாஷா அடக்கி வச்சான். அந்த அவரை இருந்த ரூமை நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்க்கணும். குல்குந்தாக்கு போகும்போது கோட்டைக்கு, பாவம் பத்ராச்சல ராமதாஸ் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் அந்த ஜெயிலில் இருந்திருக்கார். எதுக்கு? கோவில் கட்டினதுக்கு. கோவில் கட்டினா ஜெயில் எப்படி இருக்கு பாருங்க. அதனால் அந்த ஜெயிலில் இருந்திருக்கார். சுற்றி வெளிச்சம் வரத்துக்கு இடமே இல்லை. அடி 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 அடின்னு வாங்கியிருக்கார். அந்த மாதிரி ஜெயிலாக இருந்திருக்கணும் தேவகி இருந்த ஜெயிலும். ஏன்னா அது அதை விட, தானாஷாவை விட கொடுமையானவன் இந்த கம்சன். அந்த தேவகி இப்போது டாக்டர் சொல்கிறா, கர்ப்பவதிகளாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் வாக்கிங் போங்கோ. இவன் எங்கே வாக்கிங் போக வச்சு, இன்னும் இருக்கிறதே ஒரு ரூம் தான், அதில் கொஞ்சம் நடந்தாலே தேசிகன் சொல்கிறார், பெருமாளை தன் கர்ப்பத்தில் சுமக்கும் போது தேவகி நடந்தாலாம், எப்படி அனுபவம் இருந்ததுன்னர். எங்கேயும் பறக்கிற மாதிரி இருக்கும். இப்போது பெரியோர்களுக்கெல்லாம் தெரியும், வர்ட்டிகோன்னு ஒரு ப்ராப்ளம். கேள்விட்டு கேளா, உட்காந்துன்னா தலை சுற்றுற மாதிரி இருக்கும். டாக்டர்கிட்ட போய் கேட்டால் படுத்துக்குங்கோ அப்படிம்பார். படுத்துட்டாலும் அப்படி இருக்கும்னா பெருமாளை நினச்சிக்கணும் இல்லையா. ஒரு வர்ட்டிகோ, ஒரு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். உபன்யாசத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயங்களை கேட்டால் அப்படி தான் இருக்கும். தலை சுற்றுற மாதிரி இருக்கா, அவளுக்கு எங்கேயோ போகும்போது பறக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த தீம் பார்க்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, நிறைய இடத்துல கேளிக்கைகளுக்கு இடம், அந்த ரோலர் கோஸ்டர் ரைடெல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வாங்க, போயிட்டு திரும்பி நீங்கள் ஆற்றுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த அந்த ஒரு ரைடில் போகிற மாதிரியே இருக்கும். அதுக்கு இனர்ஷியா என்று இந்த சயின்ஸில் சொல்லுவா, விஞ்ஞானத்தில் அதுக்கு இனர்ஷியா என்று பெயர். நீங்கள் உபன்யாசத்தை 3 நாள் தொடர்ச்சியாக கழுங்க, 4வது நாள் சாயங்காலம் 6 மணிக்கு அடியனுடைய குரல் கேட்கும் எங்கேயோ, ராமானுதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத்வேன் கேட்கும். அது இனர்ஷியா என்று பெயர். இவன் நடக்கிறா, நடக்கும்போது பறக்கிற ஃபீலிங் வருது. பயந்துட்டா, ஐயோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் நாம் கொண்டதே இல்லையே, என்னவோ, ஐயோ இந்த குழந்தை எத்தனையோ குழந்தைகளை இழந்த பிறகு இந்த குழந்தை பிறக்க போதேன்னு ஒரு பயம். பயத்தில் என்ன பண்ணிவிட்டா, டாக்டர்கிட்ட கேட்க முடியுமா, கான்டாக்ட் பண்ண முடியுமா, ஒன்றும் முடியாது. கீழே படுத்துட்டான், தரையில் படுத்துட்டான். படுத்துட்டா தரை ஒரு மாதிரி இந்த வாட்டர் பெட்டுன்னு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி குழான்னு ஆடுறது. இது என்னவோ ஆடுறதே, இது என்னது, நின்னா தலை சுற்றுறது, கீழே குழாங்கிறதே. அவளுக்கு என்ன காரணம்னு தெரியல. தேசிகனுக்கு தெரிஞ்சு போயிடுது, பெருமாளை எப்போது அவள் கர்ப்பத்தில் சுமந்தாளோ அவள் நடக்கும்போது கருடன் வாகனமாயிட்டாராம். அதனால் அவளுக்கு பறக்கிற ஃபீலிங்காம். எப்போ கீழே படுத்துட்டாலோ ஆதிசேஷன் படுக்கை ஆயிட்டாராம். அதனால் குழாங்கிறதான். சேஷேஷயானாம் கருடேன யாந்திம் பத்மே நிஷண்ணாம் அதி ரத்னபீடம் அப்படின்னு தேசிகன் எடுத்தார். அவள் காவலாளிகளை பார்க்குறா, வெளியில் காவலாளிகளை நிறுத்தி வச்சிருக்கான் இல்லையா கம்சன், இவ பார்க்குறா. சாதாரணமாக இவ பார்க்கறதா இவ நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் காவலாளிகளுக்கு இவளை பார்த்தா ஒரு பயம் வந்துடுத்து.
முன்னாடி இவ்வளோ வருஷமாக பார்த்துருக்கா, அப்போல்லாம் பயமே இல்லை. குத்தர் பேசிக்கிறா, இவ்வளோ பாரு நம்மளை பார்த்து முறைக்கிற மாதிரி இல்லை. இன்னொருத்தர், ஆமாம் எனக்கும் அப்படி தான் சார் தோன்றது. ஆனால் பாவம் தேவகிக்கு அப்படிலாம் இல்லை, அவளுக்கு அப்படி தோன்றது. தேசிகன் கேட்டால் ஏன் முறைக்கிற மாதிரி இருக்குன்னார். உள்ளே இருக்கிறதுக்கு முறைச்சி பழக்கம், அப்படியே தாய்க்கும் அது சொல்லி கொடுத்து அதனால முறைக்கிற மாதிரி இருக்கு. ஷதலதா பந்துரயாஸ்வகாந்தியா சஞ்சாதி ஜாம்பூதன பிம்பகல்பா த்ரையந்த யுக்மேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம். தேசிகன் எடுத்தார். அவ முதல்ல கொஞ்சம் ஒயிட்டா இருந்தா, ஃபேரா இருந்தா, வெள்ளையா இருந்தா. அவ கர்ப்பம் தரித்திருக்க, அவளை யார கர்ப்பத்துல தாங்குறாளோ அந்த சர்வலோகேஸ்வரன் கருங்கடல், கருப்பு, கிருஷ்ணமேக ஜனிதாம், கருத்த மேகத்தின் நிறம், டார்க். அந்த பகவானுடைய மார்பில் தாங்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்வர்ணம். ஸ்வர்ணமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் திருமேனியில் இருக்கக்கூடிய பாத சின்னங்கள் ரெட், மருதாணி பூசின்னு இருக்கா. பாதலாக்ஷா ரசாங்கம் அப்படின்னு பேர். இங்க டான்சர்ஸ் யாராவது இருக்கா? டான்சர் யாருங்க? பாருங்க டான்சர். ஓ மேம், இப்போ காலில் இந்த டான்ஸ் எல்லாம் ஆடும்போது டான்சர்ஸ் வந்து இந்த ரெட் லாக் பூசி பாடுறது பேர் என்ன? அதுதான், அதுதான் மகாலட்சுமிக்கு காலில் இருக்கும். அதுக்கு பாதலாக்ஷான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். பாதலாக்ஷா ரசாங்கம். அந்த பாதலாக்ஷா ரசாங்கம் மகாலட்சுமி காலில் சிவப்பா இருக்குமா. மகாலட்சுமி திருவேணி கோல்டு, கோல்டு திருமேனி, ரெட்டு காலு. இதோட மகாலட்சுமி வீற்றிருப்பது கருப்பா இருக்கக்கூடிய பெருமாளுடைய மார்பில். அந்த கருப்பா இருக்கக்கூடிய பெருமாள் யார் கர்ப்பத்தில் இருக்கானா? விளவிளையர்னு இருக்கக்கூடிய தேவகி. ஸோ ஒயிட் ப்ளஸ் கோல்டு ப்ளஸ் பிளாக் ப்ளஸ் ரெட். இதுக்கு நம்ம வந்து ஃபிசிக்ஸில் 2 படிப்பா ஸ்கூலில். பெரிஸ்கோப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இப்படி கண்ணாடி இருக்கும், அப்படி மேலே இருக்கும், கீழே அதெல்லாம் இந்த சமுத்திரங்களில் அது மேலே இருக்கக்கூடிய சப்மரீன்லாம் அதை வச்சு தான் பார்ப்பா. இன்னொன்று நீங்கள் இப்படி திருப்பினேன்னா கெலேடியோஸ்கோப் அப்படின்னு அதுக்கு ஒன்று பேர். இப்படி அப்படியே அந்த கலர்லாம் மாறும். ரொம்ப அழகான நிறங்களின் சேர்த்தி போல் இருக்காளாம் இப்போ தேவகி. ஷதஹ்லதா பந்துரயாஸ்வகாந்தியான்னர். அப்படி இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருமேனி அவள் தாங்கினாள். இப்படியெல்லாம் இருக்கா. அப்படின்னா பகவத் பிராப்தி, பரமாத்மாவின் அனுபவத்தை அவன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அனுபவித்தாள். இது போதாது என்று அந்த குழந்தையை ஈன்றெடுத்தாள். இப்போ அந்த குழந்தை எப்படி யோசிச்சு பாருங்க, லேபருக்கு ஒரு நர்ஸு கூட கிடையாது. வசுதேவருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அம்பலிக்கல் கார்டு கூட கட் பண்ண தெரியாதவருக்கு எப்படியோ பெத்தெடுத்துட்டா. அப்போ அந்த குழந்தை பிறந்த தருவாயில் பிரசித்தமான பாகவத ஸ்லோகம், தம் அத்புதம் பாலகம் அம்புஜ ஈக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதார்யுதம். 4 ஆயுதங்களோடு அந்த குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை எப்படின்னா ப்ரீமெச்சூர் பேபி. ஒரு அடி இருக்க வேண்டியது 1/2 அடி தான் இருக்குது, இத்தினூண்டு. அதில் பின்னாடி 2 கை, அதில் குட்டியாக சக்கரம் சுற்றுறது, அதில் குட்டி சங்கம், இத்தினூண்டு அந்த மேட்ஸ்டிக் மாதிரி ஒரு கதை, அதில் தமாத்தூண்டு இந்த எம்ப்ராய்டரி போடுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தாமரை. அந்த பெருமாள் சுமந்து கொண்டு வருவது ஒரு சின்ன கிரீடம், காதுல குண்டலங்கள், அழகான தாமரையை ஒத்த கண்கள். அந்த இத்தினூண்டு குழந்தையுடைய நாபியிலேந்து கமலம், கமலத்துல பிரம்மா. அதெல்லாம் இருக்கா சார்? இருக்கு. ஏன்னா தம் அத்புதம் பாலகம் அப்படின்னு இருக்கு. பாலகம்னா ஸ்ரீரங்கத்தில் கோபுரத்தை எழுப்பினவர் 44ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிசிங்கர், முக்கூர் அழகிசிங்கர்னு பேர். பாலகம்னா என்னன்னு கேட்டார், சின்ன குழந்தைன்னு அர்த்தம். அது மட்டும் அர்த்தம் இல்லை. பாலகா கஹா யஸ்ய ச பாலகா. கஹானா பிரம்மா, ஞாபகம் வச்சுக்கோ. கஹானா பிரம்மா, பாலகானா குழந்தை. எந்த குழந்தை பாலகா கஹா என்கின்ற பிரம்மாவை பிறப்பித்ததோ அதற்கு பாலகஹான்னு பேர். குழந்தையை வசுதேவர் பாலகம்ங்கிறார். பாலகம்னு சொன்னா இந்த பாலகஹான்னு அர்த்தம். அப்படின்னா இந்த குழந்தை பிறக்கும் போதே அது நாபி கமலத்துல பிரம்மாவோட பிறந்து விட்டான். அதனால உலகத்தில் முதல் முறையாக பிள்ளையை ஈன்றெடுக்கும் போது பாட்டியான ஒரே ஆள் தேவகி தான். பிள்ளை கிருஷ்ணரை பெற்றெடுத்திருக்கா, பேரம் பிரம்மாவையும் பெற்றெடுத்திருக்கா. தம் அத்புதம் பாலகம் அம்புஜ ஈக்ஷணம், அழகான தாமரையை ஒத்த கண்ணா. தாமரை கண்ணு எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறது நான் யோசிச்சேன். எல்லாரும் தாமரை கண்ணு தாமரை கண்ணுங்கிறா. இந்த தாமரையுடைய இதழை நீங்க பார்க்கணும், நல்லா பெருசா ஹண்டு இருக்கும். இப்போ பெருமாளுடைய திருமுகத்துல நீங்க 2 லோட்டஸ் பெட்டலை அப்படியே ஒட்டிடுங்களேன், அப்படி இருக்கும் கண்ணு. அம்புஜ ஈக்ஷணம்
சதுர்புஜம் 4 கை, சங்க கதாரியுதாரியுதம். இப்போ பிள்ளைய பெத்தெடுக்கும் போது பாட்டி ஆயிட்டான்னு சொன்னேன். ஏன் பாட்டி ஆனதுக்கு காரணம் என்ன? பிரம்மா இருக்கார். ஸ்ரீவத்சவக்ஷ்மம்னு அந்த இடத்துல இருக்கு. பெருமாள் இத்துணூன் இருக்கார், இவ்வளவுதான். அந்த பெருமாளுடைய மார்புல மச்சம் ஸ்ரீவத்சம், அந்த ஸ்ரீவத்சத்துக்கு மேல ஒரு தாமரை, அந்த தாமரைக்கு மேல மகாலட்சுமி, இத்துணூண்டு மகாலட்சுமி. அவர் 4 இன்ச்சுன்னா அது 1/2 இன்ச்சு மகாலட்சுமி. ஜூம் பண்ணி பார்க்குறா தேவகி, என்னன்னு பார்த்தா மகாலட்சுமி. அப்போதான் தெரியுது பிள்ளைய பெத்த தருவாயில மாமியாரும் ஆயிட்டா இல்லையா. ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கணேஷோ பாருங்க. எல்லாம் இப்போ பல பேருக்கு ஐயோ பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு சார், குழந்தை இல்லை, அந்த ஒரு கவலையை தீர்த்து வச்சுட்டார் பாருங்க. பிள்ளையை பெற்று எடுக்கும் போதே பேரனை பெற்று எடுத்துட்டார், பிள்ளையை பெற்று எடுக்கும் போதே பத்தினி இருக்கா. அதனால எந்த கவலையும் இல்லாம அம்மாவுக்கு கவலையை தீர்த்தவர். சங்ககதாரியுதாரியுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோதி சௌபகம் மகார வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்திர குந்தளம் உத்தாம காஞ்சி கதகங்கணாதிபிர் விரோச்சமானம் வசுதேவ மைக்ஷத. வசுதேவர் பார்த்தார், தேவகி அனுபவித்தாள். என்ன இருந்தாலும் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய அனுபவம் தந்தைக்கு இருக்காது. அவ கர்ப்பத்தில் தாங்கியிருக்காளே, அது தந்தைக்கு இருக்குமா? தாய்க்கு தானே இருக்கு. அதனால இந்த பெண் சொன்னாலாம், தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. சர்வலோகேஸ்வரன் பரமாத்மாவான நாராயணனை பெற்றேனோ தேவகியை போலே. அந்த குழந்தை சொல்றது, எனக்கு என்ன தேவகி மாதிரி, ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெரியவரே, கல்யாணம் பண்ணிட்டு எனக்கும் குழந்தை பிறக்கலாம், ஆனா அந்த குழந்தை சாதாரண குழந்தையாகத்தான் இருக்கும். தேவகியை போல பரமாத்மாவை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியமா நான் பெற்றிருக்கின்றேன் திருக்கோளூரில் வசிப்பதற்கு. அதனால நான் இந்த ஊர்ல தங்க மாட்டேன். தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. அந்த பொண்ணு இப்படிலாம் யோசிச்சிருக்கு பாருங்க. ஏன் நம்ம மாத்துல 5 வயசு குழந்தைய கேட்டு பாருங்க. அதுக்கு முதல்ல திருக்கோளூரே வராது வாய்க்குள்ள. அது அப்புறம் இதெல்லாம் பேசி இந்த வார்த்தை, அந்த குழந்தை தெய்வ குழந்தையாக இருக்க வேண்டும் அல்லவா, இல்லாட்டா சாதாரண குழந்தையால இப்படிலாம் பேச முடியுமோ? தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. வசுதேவர் மட்டும் சாதாரணப்பட்டவர் இல்லை. ஏன்னா தேவகி லேபர்ல குழந்தைய பெற்றுட்டு அப்படியே டயர்டா படுத்துட்டு இருக்கா. வசுதேவருக்கு இப்போ ஒரே பயம். ஏன்னா இரவு வேளை, லைட் ஃபெசிலிட்டி கிடையாது, வெளியில இருந்தும் லைட் வராது, உள்ள இருட்டு, பிறந்த குழந்தையும் கருப்பு. என்ன பண்ணுவார் அவர்? எங்க தேடுவார்? இது அழவும் மாட்டேங்கிறது. அழுதுதானே இந்த குழந்தைங்க அழறதுன்னு வச்சு கணிச்சு ஓஹோ குழந்தைங்க இருக்குன்னு சொல்லலாம். இது அழவும் மாட்டேங்கிறது. அழலை, கருப்பு, உள்ள இருட்டு. எங்க தேடுறார் பெருமாளை பார்த்து, அப்பா நீ ரொம்ப தெய்வ குழந்தையா இருக்கப்பா, நீ அழவும் மாட்டேங்கிற, எங்க இருக்கேன்னு சொல்லுப்பா, பிரார்த்தனை பண்றார். வசுதேவர் கை கூப்புறார். அப்போ அந்த குழந்தை அதுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. சர்வலோகேஸ்வரன் எல்லாரும் பிறக்கிறத பார்த்துருக்காரு, அவரே இப்போ பிறக்கிறாரோ, அவருக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. அப்போ அவர் சிரிக்கிறார். குழந்தை சிரிக்கிறது, பிறந்த குழந்தை சிரிக்கிறது, எல்லாம் அலௌகிகமாக இருக்கு பாருங்க. சிரிக்கிறது. சிரிக்கும் போது இந்த குழந்தையின் 32 பல் வெளிச்சத்தில் அப்பாவுக்கு தெரிகிறது குழந்தைங்க இருக்கு. என்ன சார் இது, பிறந்த குழந்தைக்கு 32 பல் இருக்கும், அது என்ன சார் உருட்டி விடுறீங்க சார்? உங்களுக்கெல்லாம் திருமண் போட்டவரை மேடையில் ஏற்றினா நமக்கும் போட்டுருவார் திருமண். இதெல்லாம் சொல்லுவா, நீங்கள்லாம் ரொம்ப நல்லவா, இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன். பல பேர் எழுதுவா. நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். த்விஜச்சந்திர சந்திரிகா மைக்ஷத. அந்த சந்திரனை எடுத்து அழகா, இப்போ எவ்வளவோ நட்சத்திரங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த நட்சத்திரங்களை எல்லாம் எடுத்து அழகா 1 2 3 4 4 16 கோத்து, கீழே 16 கோத்து, அதை உள்ள அடக்கிட்டா கிருஷ்ணருடைய வாயம். த்விஜ சந்திர சந்திரிகாம் ஐக்ஷத. சந்திர சந்திரிகாம், சந்திரனோடு இருக்கக்கூடிய தாரகா கணங்கள் அல்லது சந்திரனையே 32 பல்வரிசையா. இப்போ நம்ம உன்னி அப்பம்னு கேரளத்தில் பண்ணுவா, ரொம்ப சின்ன சின்ன அப்பம் அழகா இருக்கும். அது என்ன பண்ணணும் தெரியுமோ, தேங்காய் பல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக திருத்தி அதில் போடணும். கரெக்டாக கார்த்திக்? அவர் தான் சாப்பிட்ருக்கார். அதனால அந்த மாதிரி சந்திரனை 32 பொடியா போட்டு வைக்கணுமா. அப்பேற்பட்ட சிரிப்பான் சார். பிறந்த குழந்தை சாதாரண குழந்தைக்கு பல்கள் இருக்குமா? இருக்காது. அதனால தான் இது அசாதாரணமான குழந்தை. ஆர்டினரி சைல்டுக்கு இருக்காது, இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சைல்டு இல்லையா? அப்போ எக்ஸ்ட்ராவா 32 பல் இருக்கு.